கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. பிப்ரவரி 14 திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். பங்கேற்க QR கோடில் பதிவு செய்க. நேயர்களே வணக்கம், இது சாணக்கியா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிறப்பு நேரலை. நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் திரு விஜய் அவர்கள் இன்று மக்கள் முன்னால் தோன்றியிருக்கிறார். ஆனால் நிர்வாகிகள் முன்னால் சேலத்தில் மாங்கனி நகர் அப்படின்னு அழைக்கக்கூடிய சேலத்தில் இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்கு பதிலாக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் அப்படின்ற வருஷனில் நடந்திருக்கிறது. 5000 பேர் அப்படின்னு கணக்கெடுக்கப்பட்டு பாஸ் கொடுக்கப்பட்டு பஸ்ஸில் நின்றபடி தனது உரையை ஆற்றியிருக்கிறார். ஓப்பன் கிரவுண்டில் தனது நிர்வாகிகள், தனது கட்சி நிர்வாகிகள் இருந்த வண்ணம் பேசியிருக்கிறார். தேர்தலுக்கு இன்னும் 60 நாட்கள் மட்டுமே இருக்கிறது அப்படின்னு யூகிக்கப்படக்கூடிய நிலைமையில் எப்போது வேணாலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம், இந்த நெக்ஸ்ட் வீக்குள்ளே அறிவிக்கப்படலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் திரு விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் எந்த வகையில் இருக்கும், எப்போது அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பார், அவருடைய கூட்டங்களும் குறைந்திருக்கிறது, அறிக்கைகளும் குறைந்திருக்கிறது அப்படின்னு விமர்சனங்கள் இருக்கக்கூடிய நிலைமையில் அவர் தனது பேச்சையே அதிலிருந்து தான் ஆரம்பித்திருக்கிறார். அது தொடங்கி விமர்சனங்கள் வரை எல்லா பொலிட்டிக்கல் கழகங்களையும் பார்க்கலாம். இன்னும் நம்மோடு நமது ஆசிரியர்கள் மீண்டும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு சேலத்திலேருந்து பேசுகிறார். பொலிட்டிக்கலி சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா அது திரு EPS உடைய மாவட்டம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை தாண்டியது திமுகவை டார்கெட் பண்ண கூட்டமாக தான் பெரும்பாலும் இருந்திருக்கிறது. ஆனால் ADMK, BJP உள்ளவர்களை அட்டாக் பண்ணும் விதம் கொஞ்சம் முன்பு வேற அதிகரித்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நான் கேட்டுன்றது, அவர் வந்தோடனே ஆரம்பித்தது நீதி கேட்டு வந்திருக்கேங்க, நான் கட்சி ஆரம்பிச்சது உங்களுக்கு நீதி கேட்டு, ஆனால் இப்போ பார்த்தானே எனக்கு நீதி கேட்டு நான் உங்ககிட்ட வந்திருக்கேன், எங்களுக்கு மட்டும் எந்த இடத்துல எல்லா கட்சிக்கும் பர்மிஷன் தராங்க, எங்களுக்கு மட்டும் பர்மிஷனே தரது கிடையாது, எங்களுக்கு மட்டும் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் போடுகிறார்கள், இது SOPன்றாங்க. இது SOPன்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கிடையாது, ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு ஒரு பாஸ் எடுத்தலாம் கூட ஸ்டாலின் சார்னு மரியாதை கொடுப்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்ல வருகிறார் விஜய்? ரொம்ப சரியான நியாயமான காமன் மேனுடைய சென்ஸில் இது புரியாத ஒரு புதிராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். திமுக எல்லா விதமான மாநாடு, கூட்டம், இளைஞரணி மாநாடு விருதுநகரில், திருச்சியிலன்னு பல ஊரில், அடுத்து நம்ம திருவண்ணாமலை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல ஊர்களில் நடத்திட்டு இருக்கிறாங்க. அங்கே எவ்வளோ பேர்னாலும் கூட்டலாம், அதுக்கு ஒரு SOP எதுவும் போடப்படுறதா தெரியல. ஆனால் திரு விஜய் அவர்கள் ஒரு கூட்டம் போடணும்னு சொன்னோடனே அவங்களுக்கு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போடுறது நம்ம கண்கூடாக பார்க்குறோம். இன்றைக்கி பைதவே நீங்கள் அறிமுகத்தில் சொன்னீங்க அவருடைய அறிக்கையும் குறைஞ்சிருச்சு, கூட்டம் குறைஞ்சிருச்சு. அது அவர் நடத்துகிற கூட்டங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, அவர் கூடுற கூட்டங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுன்னு அப்படி சென்ஸ் வந்துடக்கூடாது. ஸோ அவர் நடத்துகிற கூட்டங்களோட எண்ணிக்கை குறைஞ்சதுக்கான காரணம் இதுதான். நமக்கு எங்கே போனாலும் ஒரு பெர்மிஷன் கொடுக்குறதுக்கு இவ்வளவு பண்ணாங்க அப்படின்னா அது இவர் இல்லை, பாரத பிரதமர் நரேந்திர மோடியாகவே இருந்தாலும் பண்ண முடியாதுங்கிற பார்க்குறோம். அந்த மாதிரி இவருக்கு அதிகமான சிரமங்கள் கொடுக்கப்படுவதுங்கிறது உண்மைதான். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். மற்ற யாருக்குமே இல்லாத ஒன்று இருக்குங்கிறத பார்க்குறோம். வேற யாருக்குமே இல்லாத ஒரு பெரிய அட்ராக்ஷன், இவர் ஒரு ஸ்டாராக இருக்கிறதுனால, ஒரு பெரும் நட்சத்திரமாக இருக்கிறதுனால ஒரு பெரிய ஈர்ப்பு அங்கே இருக்குது. அவங்க எல்லாருமே அவரை பார்க்கணும்னு விரும்புகிறாங்க. அப்படிங்கிறது நம்ம புதுச்சேரியிலையும் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி அனுமதிக்கப்பட்ட பாஸ் இருந்து QR கோடு இருந்து மட்டும் அனுமதிக்கப்பட்டவங்களே நல்ல சரியான கூட்டம், நல்ல பட்ட பகலில் மொட்டை வெயிலில் நீங்கள் ஒரு 12 to 2 மணிக்கு கூட்டம் அப்படிங்கிறது சாதாரணமாக யாரும் கூட்ட முடியாத விஷயம். அந்த பகல் நேரத்தில் அவ்வளோ கூட்டுறாங்க அப்படி பார்க்குறோம். பிரச்சாரத்தை எப்போ ஆரம்பிக்காருன்னு கேட்டிங்க, பிரச்சாரத்தை ரொம்ப முன்னாடி ஆரம்பிச்சார். இது வரைக்கும் பண்ண பூரா பிரச்சாரம் தானே. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஊராக அவர் திருச்சியில் ஆரம்பித்து எல்லா ஊர்லேயும் பண்ணிட்டு இருந்த பூரா பிரச்சாரம் தான். இன்றைக்கி அவர் பண்ணதும் பிரச்சாரம் தான். பிரச்சாரங்கிறது பொதுமக்கள் மத்தியில் போக முடியாமல் தான் தடுக்கப்படுது. அதனால் அவர் நேரடியாக நிர்வாகிகளையும் தொலைக்காட்சிகள் மூலமாக நம்முடைய வலைதளங்கள் மூலமாக பொதுமக்களையும் போய் சென்றடைகிறார். அப்படி தான் அதோடைய மோடஸ் ஆபரண்டி வச்சிருக்காருன்னு பார்க்கணும். அவர் சொன்னது சரி. நான் கூட அவருக்காக நியாயம் கேட்கப்படுதுன்னு ஜனநாயகன் படத்தை மேட்டர் எடுத்துருவார்னு பார்த்தேன். ஜனநாயகன் படம் ரிவ்யூ கமிட்டிக்கு போயிருக்கு, அதோட ரிலீஸ் தடுத்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவார்னு பார்த்தேன். அவர் அப்படி கேட்கல. என்னுடைய கூட்டத்துக்கு மட்டும், நம்முடைய கட்சியோட கூட்டத்துக்கு மட்டும் ஏன் இப்படி தடை விதிக்குன்னு கேட்குறாங்க. ரொம்ப நியாயமான சரியான கேள்வி தான். காமன் மேன் புத்தியில் ஆமாம் விஜய்க்கு மட்டும் இந்த மாதிரியான விதிகள்லாம் விதிக்கப்படுங்கிறது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய, ஏன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். ஒரு சரியான கேள்வி தான் எழுப்பியிருக்கிறார். அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் ஆகி மெயினான பொலிட்டிக்கல் விஷயங்கள் தன்னை தாண்டி அடுத்த விஷயங்களை அரசியல் ரீதியாகவும் பேச ஆரம்பிக்கிறார்.
திமுக மீதான கடுமையான விமர்சனங்கள். முதல்வர் சொல்றாரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், டெல்லிக்கு நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு முதல்வர் சொல்றாரு. ஆனால் அவர் உண்மைதான், அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். எதுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா லாண்ட் ஆர்டருக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பெண்கள் பாதுகாப்பு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், மொத்தமும் வந்து எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஆக மொத்தம் தமிழ்நாடு அரசே முதல்வரோட கண்ட்ரோல்ல இருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு விமர்சிக்கிறார். அதே போல பார்த்தோன்னா போராட்டங்களை கோடிட்டு காட்டுகிறார். இத்தனை போராட்டம் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. இவ்வளோ 1000 இல்லைங்க, 2000 இல்லைங்க, 5000 வரை கொடுப்பாருங்க, அவங்க காசு வாங்கி வச்சுக்கோங்க, ஆனால் அவங்களோட இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றார். போராட்டங்கள், திமுக மீதான விமர்சனங்கள், இது விஜயோடது இன்னும் ஒரு பொடி நெடி ஏறி இருக்கும். ரெண்டாக நம்ம பிரித்து பார்த்துருவோம். ஒன்று இந்த 5000 ரூபா கொடுக்கப்பட்டது, இன்னொன்று வந்து நம்ம வந்து போராட்டங்கள். ஸோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி எடுத்தது நல்ல ரிட்டாரிக். வந்து திமுக எப்படி கட்டமைக்குது அப்படின்னா, போர் வந்து டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் அப்படின்னு. இப்போ நம்ம பார்த்துருக்கோம், எப்பயுமே திமுக வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணால ரொம்ப பெரிய கிங். அவங்க வந்து இருக்கிறத அதுக்கு மேலே ஒரு பூசி வேற மாதிரி ஒன்று காட்டிடுவாங்க. ஒடிசாவில் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவர் ஒரு ஒடியாக்காரராக இருந்து அவர் அங்கே உள்ள மாநில கட்சியில் வந்து போட்டியிட்டு அவர் வந்து வெல்றதுக்கான முயற்சி பண்ணி அவர் கையில் எல்லாமே போகுதுன்னு சொல்லி விமர்சனம் வைக்கும்போது அது தமிழர்கள் கையில் அப்படிங்கிற மாதிரி இவங்க திருப்பியும் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி பீகாரில் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம் பண்ணும்போது திமுக இந்த மாதிரியான ஒரு தாக்குதல்களை நடத்துது, பிரச்சாரத்தை கிளப்புதுன்னு சொல்லி சொன்னபோது தமிழர்கள் பிரச்சாரத்தை கிளப்புறாங்க, தாக்குதல் நடத்துறாங்கிற மாதிரி அதை வந்து ட்வீட் பண்ணாங்க. அந்த தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருந்த அந்த டிரான்ஸ்லேஷன்லேயே ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் அப்படி இருக்கு. ஹி வாஸ் பிரைம் மினிஸ்டர் வாஸ் பிளேமிங் த டிஎம்கே. பட் அவங்க எப்படி டிஎம்கே ட்விஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அது தமிழர்களை இழிவுபடுத்துறாங்க மாதிரி ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ என்னன்னா தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் போட்டி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. இது வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டிங்கிறது தான் உண்மை நிதர்சனம் சட்டமன்றத்தில். ஆனால் டெல்லி ஏதோ அது ரொம்ப பழைய, அது வந்து திரு அண்ணாமலை வந்து சொன்னாங்களே, இன்னைக்கு இவர் திரு விஜயம் கூட சொன்னார், ஒரு அறத பழசான ஒரு டாக்டிக்ஸ் சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து இந்த வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படிங்கிற அந்த பழைய டாக்டிக்ஸ் எடுத்துட்டு டெல்லி வந்து வருது. நான் வந்து டெல்லி இது எல்லாருமே இப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெல்லி அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து திருமாவளவன்லேருந்து எல்லாமே சொல்றாங்க, வடக்கர்கள் இவங்கெல்லாம் தமிழை திணிச்சாங்க, ஹிந்தியை திணிச்சாங்க எல்லாம் சொல்லி சொல்றாங்கல்ல. அப்ப ராகுல் காந்தி எந்த ஊருக்கார்? டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் போட்டினா ராகுல் காந்தி கூட நீங்க எப்படி செய்வீங்க? நீங்க செல்வ பிறந்தையோட முடிச்சிடணும்ல. மோடியாவது பரவாயில்ல, ஓபிசி லீடர் அவர், நான் கவுல் பிராமணன் சொல்ற. அப்ப என்ன கணக்கு? அப்ப நீங்க வந்து வடக்கு தெற்குங்கிற விஷயத்த திமுக எழுப்புது, டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் போட்டி அப்படின்னா ராகுல் காந்தி எந்த ஊருங்கிற ஒரு கேள்வி வரும். நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த சமுதாய கணக்கு வேற வச்சுங்க. நம்ம வந்து டெல்லியை மட்டுமே நம்ம பார்ப்போம். திருமாவளவன் பலமுறை அடிக்கடி குறிப்பிடார் வந்து நம்ம வந்து வடக்கர்களுக்கு இப்படி இருக்காங்க, தெற்கு எப்படி இருக்கு. அப்ப அம்பேத்கர் என்ன சொல்வார்? அம்பேத்கர் வந்து தமிழ்நாட்டுக்காரரா? அம்பேத்கர் கேரளாக்காரரா, பூச்சேரிக்காரரா? ஏன்னா தென்னிந்திய மாநிலங்களில் கூட வரமாட்டாரு, திராவிட மாநிலம் கூட வரமாட்டாரு, தமிழ் மண்ணில் இல்லவே இல்லை. அப்புறம் எப்படி அவர் அப்படிங்க அம்பேத்கர் எப்படி சேர்த்துக்கிறீங்க? ராகுல் காந்தி எப்படி சேர்த்துக்கிறீங்க? டெல்லியில் ராகுல் காந்தி இருந்தால் நம்மால், டெல்லியில் மோடி இருந்தால் வந்து மோசமான ஆள். இது என்ன கணக்கு? ஏதாவது லாஜிக் இருக்கு? அப்போ வந்து இவர்கள் வந்து ஒரு நெரேட்டிவ் செட்டில் கிங். அப்போ தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் போட்டிங்கிற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கும் போது இவர் வந்து அந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிற வார்த்தையை தமிழக முதலமைச்சர் பயன்படுத்துறாரு. அப்போ அந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிற ஒரு ஹேஷ்டேக் மாதிரியான ஒரு டேக் லைனை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரிட்டாரிக்காக பயன்படுத்திக்கிறாரு திரு விஜய் அவர்கள். அந்த வகையில் வந்து சட்டம் ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா நீங்கள் டேட்டா என்ன சொல்லுது, நம்பர்ஸ் என்ன சொல்லுது, ஃபேக்ட் என்ன சொல்லுது, இதற்கு முன்னாடி 2021 முன்னாடி நினச்சிக்கிறதுலாம் யாருமே கவலைப்பட தயாராக இல்லை, யாருமே அதை பார்க்கவும் தயாராக இல்லை. எவ்ரி காமன் மேன் வில் அக்செப்ட், ஆமாம் லா அண்ட் ஆர்டர் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போயிடுச்சுன்னு ஒத்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஹீனியஸ் கிரைம்ஸ், நம்ம வந்து கொலை, கொள்ளைகள், பாலியல் வன்புணர்ச்சிகள்லாம் வந்து நம்ம காலகாலமாக பார்த்துருக்கோம். அதாவது புதுசாக 2021 மே மாதத்துக்கு பிறகு வந்த விஷயங்கள் இல்லை. ஆனால் அது நடத்தப்படும் முறை, அந்த அச்சமற்ற தன்மை, காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் போன்றவர்கள் கொல்லப்படுவது, ஆம்ஸ்ட்ராங் போன்ற கட்சி தலைவர்கள் கொல்லப்படுவது, அது நேரடியாக 20 பேர் 30 பேர் வந்து கையில் அருவாளோட கத்தியோட கூட்டமாக வந்து பண்றது, கூட்டு பாலியல் வன்கொடுமைகள், இந்த மாதிரியான கிரைம்கள் வந்து இதற்கு முன்னாடி நம்ம பார்க்கல. அண்ட் கஞ்சா புழக்கம் நம்ம பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே வேற ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னது போல கிராமங்களில் கஞ்சா புழக்கம் வந்துருச்சுனாங்க. கஞ்சாங்கிறது ஏதோ பெருநகரங்களில் சிட்டியில் வந்து மட்டும் இருக்குங்க தான், கிராமங்கள் வரைக்கும் ஊடு இருக்குங்க. அப்போ இது எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போயிருக்குதா அப்படின்னு சொன்னால் மக்கள் எந்த தரவுகளையும் வெரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் அந்த ரிட்டாரிக்கை, அந்த கவுண்டர் பாயிண்டை வந்து எடுத்தது ரொம்ப சரியான விஷயம் தான், பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்கிறாரு திரு விஜய் அவர்கள். ரெண்டாவது பாயிண்ட் 5000 பொறுத்தளவுக்கு இது வந்து விஜய் அவர்கள் வந்து திரு விஜயகாந்த் பாணியை நிறைய இடத்துல பின்பற்றாரு நம்ம பார்த்துருக்கிறோம். அவர் விக்கிரவாண்டியை தேர்ந்தெடுத்ததுலேருந்து வட மாவட்டங்களில் ஃபோக்கஸ் பண்ணதுலேருந்து எல்லாமே திரு விஜயகாந்த் பாணியில் வருது. அதே தான் இந்த இடத்துலையும் சொல்லியிருக்காரு. இதற்கு முன்னாடி வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது இந்த மாதிரி பணம் கொடுக்குற பிரச்சனை அப்பயுமே ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து அவர் இதையே வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார், பணம் கொடுப்பார்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், அது உங்களுடைய பணம், உங்களிடம் கொள்ளையடித்த பணம், நீங்கள் அதை வாங்கிக் கொள்ளுங்க, வாங்கிட்டு நீங்க வந்து முரசு சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படிங்கிறது அவருடைய சித்தாந்தமா இருந்துச்சு. அதுதான் அவர் பிரச்சாரம் பண்ணார். முதல் முறையா தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது வந்து அவர் தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் பணம் வாங்காதீங்க,
வாங்கினா அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வாங்கிக்கங்க, அது உங்க பணம், வாங்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்க போது தான் இது வந்து பரவலாயிருச்சு. அப்போ அதாவது முன்னாடி வந்து வாங்குறதுக்கு ஒரு தயக்கம் இருந்தது, வாங்கிட்டா நம்ம ஒரு லாயல்ட்டி காட்டணுமோன்ற ஒரு இது இருந்தது. ஆமா, வாங்குறதுக்கும் ஒரு தயக்கம் இருந்துச்சு. வாங்கினா லாயல்ட்டிங்கிறது வேற விஷயம். ரெண்டாவது விஷயம், வாங்குறதுக்கே ஒரு தயக்கம் இருந்துச்சு. தயக்கம் இல்லாமல் வாங்கலாம் அப்படிங்கிறத திரு விஜயகாந்த் வந்து சொல்லிட்டாரப்பா, இது வந்து உங்கள்கிட்ட கொள்ளையடிச்ச காசுவா நீங்க வாங்கிக்க சொல்லும்போது அப்பாடா, அப்ப நம்ம வந்து வருத்தப்பட வேண்டியது இல்லையா, நம்ம ஏதோ லஞ்சம் வாங்கலையா, நம்ம ஓட்டுக்காக காசு வாங்கலாம் அப்படிலாம் கிடையாது, நம்மகிட்ட இருந்து எடுத்த காசு தான் திருப்பி கொடுக்குறாங்கன்னு ஒரு 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 தயக்கமற்ற தன்மையை வந்து விஜயகாந்த் ஏற்படுத்தினாரு. சந்தோஷம் வாங்கிட்டாங்க. சட்டையை பிடிச்சி வாங்கின வரலாறுலாம் நான் பல முறை நான் சொல்லியிருக்கேன். அதே விஷயத்தை அப்படியே திரு விஜய் அவர்கள் சொல்றாரு. கீழே பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன உடனே ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. ஒவ்வொன்று அல்ல அப்படியே அல்லு. ஏன்னா 5000 வாங்கக்கூடாது, திருப்பி கொடுத்துருங்க, தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுக்கும் போராட்டம் ஏதாவது சொன்னா தான் ஒரு சிக்கல் வரும். என்னடா சரி எப்படா சரி, கையில் காசு வந்திருக்கு, ஆனால் 5000 ரூபா வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்க, உங்க காசுக்கும் போது அப்பாடா நல்ல வேடா தலைவர் வந்து ஒன்றும் பிரச்சனை. ஸோ அது வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் சொன்ன அதே விஷயம் தான். ஆனால் மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க, 5000 வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவா, நம்ம வந்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். அடுத்துதான் முக்கியமான விஷயத்திற்கு வருகிறார். ஒருத்தர் ஒரு பர்சன்டேஜ், ஆதவ் அர்ஜுன் ஒரு பர்சன்டேஜ் சொன்னாரு, ராஜ்மோகன் ஒரு சொன்னாரு, அதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் ஒன்று சொன்னாரு, அப்படியே சொல்லிட்டு இருந்தா பார்த்தோம். இன்னைக்கு விஜய் அவர்கள் சொல்கிறாரு தாவேகாவிற்கு 30% மக்களின் ஆதரவு இருக்கிறது அப்படின்னு, தன 30% ஓட் ஷேர் அப்படின்னு களத்தில் இன்னும் போட்டியிடாமல் அவங்களோட சர்வேவா எதை வச்சு சொல்றாங்க தெரியல, 30% அப்படின்னு சொல்கிறார். என்ன யதார்த்தம்? நம்மளதெல்லாம் 22லேருந்து 25 வரைக்கும் பல சர்வேக்கள் வருது. நம்மளதுல 20, 22 இருக்கிறது, பல சர்வேல 25 வருகிறது. ஆனா இது வந்து 30 அப்படின்னு கிளைம் பண்ற அளவுக்கு ஒரு கட்சி தலைவரே 30 கிளைம் பண்றது கரெக்டா? சார் 2-3 விஷயம் அதில். ஒன்று 30 அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஆட்சியை பிடிக்க உதவாது. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. மோர் தென் 35க்கு மேலே போனால் தான் யாராவது 35 to 40 போனால் தான் அந்த வெற்றி பெறங்கிறது தொட முடியும் பார்க்குறோம். 3 பிரிவுங்களால் ஒன்று குறைஞ்சிருதா அப்படின்னாலும் அப்படியும் 35 வந்து கேரண்டியாக வேணும். அப்போ இல்லை அப்படிங்கிறது அவரே ஆட்சியை பிடிக்கிற இடத்துல இல்லைன்னு அவரே ஒத்துக்கிறாரு. ஏடிஎம்கே வந்து இவங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்களா, அதாவது பழைய ஏடிஎம்கே வெறும் ஏடிஎம்கே அந்த கணக்கு நம்ம வந்துடும். ஸோ நம்பர் 2 முதல்ல வந்துடும் அப்படின்னு பார்க்குறாரா அப்படின்னா அதுவும் நமக்கு தெரியாது. ரெண்டாவது 30 அப்படிங்கிற நம்பர் வந்து இது வரைக்கும் யாராவது ஒரு சர்வே எங்கேயாவது ஒரு, நான் தேவேந்திரன் கொடுத்த பேரில் தான் சொன்னேன், எங்கேயாவது ஒரு சர்வேயில் நமக்கு வந்து ஒரு 40%, 45% அப்படின்னு 35% எங்கேயாவது வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வரல. அதிகபட்சமாக கொடுக்குறது 20, 22, 25 கொடுத்துருக்காங்க. அதுவே அதிகம் நினைக்கிறேன். நான் வந்து சொன்னது எல்லாமே இனிமே வரக்கூடிய எண்கள், இனிமே விழப்போகிற ஓட்டுகள்ங்கிறது இதுக்கு கீழே இருக்குமே தவிர, அல்லது இதை உத்தரவாதப்படுத்துமே தவிர இதற்கு மேலே போறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு பார்க்குறோம். அப்போ திரு விஜய் வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துறக்கா ஒரு லாஜிக்கலான ஒரு கன்வின்சிங்கான நம்பர் சொல்லணும்ல, 50% சொல்லலாம். அவர் வந்து அதுக்கு முன்னாடி வந்து தேர்தல் அறிக்கையை பற்றி சொல்றாருல, தேர்தல் அறிக்கை திமுக ஒன்றுமே சொல்ல, ஒருத்தர் 30%, ஒரு 80%, ஒரு 90%, ஒருத்தர் 520 நாங்கள் 510 வேற வேறு நம்பர்ஸாக சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவர் வந்து ஒரு லாஜிக்கலான ஒரு கன்வின்சிங்கான நம்பர் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 30 அப்படிங்கிறாரு. இந்த 30ங்கிறது மிகைப்படுத்தப்பட்ட நம்பர், அதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட இல்லை. ஆனால் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறது சொல்றதெல்லாம் எல்லாமே சரிதான். அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வந்து நாங்கள் 210 சீட் ஜெயிப்போன்றாரு. தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து நாங்கள் வந்து 200 சீட் ஜெயிப்போன்றாரு. அது மாதிரி தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்லப்பட்டதான் இந்த 30%. இதுல தான் வந்து அவர் ஒரு கணக்கு சொல்றாரு. ஒரு பக்கம் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி பத்தின ஒரு கணக்குகளை சொல்றாரு. அதெல்லாம் வந்து ஆளுக்கு ஒன்று சொல்றாங்க, இத்தனை % சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கட்சியிலே ஆளுக்கு ஒன்று சொன்னதுக்கு அப்புறம் இவர் வந்து 30% சொல்றதை இப்ப பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, இத்தனை கணக்கை சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு கூட்டணி இருக்கு, அது வெறும் பழைய அரித்மெட்டிக்கை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டணி இருக்கு, செல்ஃபே எடுக்காம ஒரு கூட்டணி இருக்கு அப்படின்னு மறைமுகமாக என்டிஏ கூட்டணியை விமர்சிக்கிறார். செல்ஃப் எடுக்கலையா? அந்த அரித்மெட்டிக்லாம் இப்போ இருக்காதா? நான் சரியா கவனிச்சிருந்தேன் அப்படின்னா அது வந்து 2 பேரையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அது வந்து செல்ஃப் எடுக்காத கூட்டணி அப்படிங்கிற அந்த ஒரு பழைய அரித்மெட்டிக், அதாவது கூட்டணிக்கு மூலமாக ஜெயிச்சலாங்கிறக்காக தான் நம்பர். அது வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து என்டி அலையன்ஸ் வந்து செல்வாக்கு பெறலை அப்படிங்கிற சென்ஸில் சொல்லலைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நாட் ராங், நான் ஒரு முறை தான் கேட்டேன். அவர் வந்து இந்த கூட்டணி வச்சா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் இருக்கிறாங்க. அந்த பழைய கதைலாம் செல்ஃப் எடுக்காதுன்னு 2 பேருக்குமே சொல்றாருங்கிற பார்க்குறேன் நான். அது வந்து அவர் நம்புறாரு, ஆனால் வந்து அது பெருசாக அது ஒர்க் ஆகுதுங்கிற பார்க்குறோம். அதனால தான் என்டி அலையன்ஸ் வந்து பிஜேபி சேர்ந்த பிறகு, ஏடிஎம்கேவும் உண்டான பிறகு, அம்மா மக்கள் முன்னேற்றம் உண்டான பிறகு அவங்களோட ஒரு பெரிய ஜோஷ் எழுச்சி இருக்கிற கண்கூடா பார்க்குறோம், கிரவுண்டில் பார்க்குறோம். அது வந்து எல்லாருமே தொண்டர்கள், நிர்வாகிகள், 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிர்வாகிகள், மாநில தலைமை, அகில இந்திய தலைமை எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிற பார்க்குறோம். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் கூடுதுங்கிற பார்க்குறோம். திமுக வந்து அந்த கூட்டணி தக்க வைக்கிறது தான் கடுமையாக போராட்டம் போடுச்சு. கடுமையாக திமுக காங்கிரஸ் வந்து அவங்க வார்த்தை போரில் இட்டு அவங்க வந்து பெரிய மல்லு கட்டி இருந்தாங்க பார்க்குறோம். ஸோ கூட்டணியை தக்க வைக்க வேண்டியது ரொம்ப எசென்சியல். அது வந்து திரு விஜய்க்கும் தெரியும். அவர் தனித்து விடப்பட்டுட்டோம் அப்படிங்கிற கவலையில், அந்த பொறாமையில் சொல்லுவாங்கல்ல, என்னப்பா மாடி வீடுலாம், என்னப்பா பெரிய மாடி விடாங்கன்னா ஒன்று நல்லா இருக்காதுப்பா, கீழே நம்ம வந்து மோட்டு வேலையை பார்த்து அப்படி கீழே படுத்தோமா கூட படுத்தோம் அப்படின்னு அந்த இருக்கிற நிம்மதி அதில் இருக்குமாப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷம். அவருக்கு வந்து அது ஆதங்கம், நம்ம அங்கே வர முடியலங்கிற ஆதங்கம், அவங்களுக்கு நம்ம யாரும் வரல அப்படிங்கிற ஆதங்கம். கிட்டத்தட்ட காங்கிரஸ் வந்து நம்மளை தேடி வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கே வந்துட்டாரு. அதனால சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக தான் பார்க்குறப்ப தவிர வேற ஒன்றும் இல்லை. கூட்டணி இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப
ரொம்ப அவசியம். அது மாதிரி கட்சி அப்படிதான் கொண்டு போயிட்டாங்க. அதிமுகவும் திமுகவும் தங்களுடைய கட்சி வளர்ப்புல ரொம்ப சோர்ந்து போய் அவங்க எலெக்ஷனுக்கு மட்டும் பண்ணா போயிட்டாங்க. பாஜக அகில இந்திய அளவில் வந்து எலெக்ஷனுக்கு மட்டும் எப்பயுமே வேலை பார்த்தா ஒரு ஆக்டிவா வச்சுட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சி இது மாதிரி எலெக்ஷனுக்கு மட்டும் வேலை பார்த்தா போதுனால தான் அகில இந்தியாவில் பெரிய வீழ்ச்சி செஞ்சுச்சு. தேர்தல் மட்டும் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அதை வந்து பாஜக ரொம்ப செம்மையா செய்யுது. 360 நாள் நான் வந்து மக்களோட இருப்பேங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அந்த பிம்பம் அப்படியே அவங்கள்ட்ட வந்து மெயின்டைன் பண்றாங்க, ரீடைன் பண்றாங்க. அதனால வந்து அந்த கட்சி வளர்ச்சியை நோக்கியும் மற்ற கட்சிகள் தளர்ச்சியை நோக்கி போயிடுது, இன்க்ளூடிங் ஏடிஎம்கே டிஎம்கே. அவங்க வந்து எலெக்ஷன் கடத்தி போறாங்க. அதனால வந்து கூட்டணி கட்டாயமா தேவைப்படுது. தமிழ்நாட்டு நிலைமை பொறுத்த கூட்டணியே இல்லாம சில மாநிலங்கள் ஆள்றாங்க, சில கட்சிகள் ஆள்றாங்க. அதோட குழப்பம் கூட்டணி தேவை இல்லாமலே போயிருக்காங்க சொல்லலாம். ஆனா இங்க வந்து கேரளா மாதிரி தமிழ்நாடு மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல, கர்நாடகா மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல கூட நீங்க வந்து கூட்டணி கட்சியோட தயவு தேவைப்படுது. அது திரு விஜய்க்கும் தெரியும். அவர் டே ஒன்லயே கூட்டணி வேணும்னு சொன்னவர், விரும்பினவர், ஆசையை பகிரங்கமா வெளிப்படுத்தினவர். அந்த கூட்டணி வராது அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்ட பிறகு இப்ப யாரும் சேர்றதுக்கு யாரும் இல்லை. இப்ப தேமுதிக வருமா, சீனியர் டாக்டர் ராமதாஸ் வருவாங்களா, தமிழிசை மன்னிக்கணும் சசிகலாமா வருவாங்களா, ஓபிஎஸ் வருவாங்களான்னு அப்படி ஏதாவது 1% ஆள் வராதா அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு போயிட்டாரு. அதனால வந்து நாங்க தனியா இருந்தாலும் வருவோம் அப்படின்னு சொல்லி கணக்கு இந்த கூட்டணி கணக்கு எடுடான்னு சொல்றாரு. அது வந்து ஐ டோன்ட் திங்க் தட் ஹி ஹஸ் blamed ADMK alone. அவர் வந்து ADMK DMK ரெண்டு பேருமே அலையன்ஸை நம்பி இருக்கிறாங்க. அதெல்லாம் பழைய கணக்கு. விஜய் வந்த பிறகு அந்த கணக்கெல்லாம் செல்லாது அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை தொடர்கள் சொல்லக்கூடியது, which is not a fact. இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸுக்கு பின்னாடி போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விமர்சனம் வைத்திருக்கிறார். கட்சி ஆரம்பித்தவர்களையே மறந்தவர்கள் தான் என்னை பற்றி விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களை, அப்புறம் அண்ணா அவர்களை மறந்து அதிமுகவும் திமுகவும் ஒரு மாதிரி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு விமர்சிக்கிறார். அதுல ஒரு லாஜிக் வந்து இல்லாம அவரே பேசியிருக்காருங்கிற பாக்குறோம். ஒண்ணு, என்னைய மாதிரி சொந்தமா கட்சி ஆரம்பிச்சு தனியா நின்று நீங்க பண்ணிருக்கீங்களா, ஒரு பர்சன் வாங்கி காட்டுங்க, அடுத்தவங்க ஆரம்பிச்ச கட்சியில தான் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது வந்து கலைஞருக்கு பொருந்தலாம், ஸ்டாலினுக்கு பொருந்தலாம். அப்ப ஜெயலலிதா எப்படி மேற்கோள் காட்டுறாரு? அண்ணா வந்து திமுகவை ஆரம்பிக்கிறார், எம்ஜிஆர் வந்து அதிமுகவை ஆரம்பிக்கிறார். அப்ப ஜெயலலிதா எப்படி கோத்து விட்டார்? அப்ப கலைஞரையும் கோத்து விட்டுருக்கணும்ல. அப்ப ஜெயலலிதா எப்படி, அவர் வந்து அதிமுகவுடைய வாக்குகளை எப்படியாவது பழக்க முடியாதான் பாக்குறாரு. அதனால அப்ப வந்து அடுத்தவர் ஆரம்பிச்ச கட்சியில கோல வச்சுருவங்க சொன்னா ஜெயலலிதா அந்த இடத்துல வந்துருவாங்கல்ல. எம்ஜிஆர் சொந்தமா கட்சி ஆரம்பிச்சவர், தனியா ஆரம்பிச்சவர். அண்ணா தனியா கட்சி ஆரம்பிச்சவர். நான் அந்த வருஷத்துல வந்து தெரிஞ்சு சொல்லுங்க, ஓகே அண்டர்ஸ்டாண்ட். அப்ப இங்க எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா பேரை ஏன் மென்ஷன் பண்றீங்க? அங்கே அண்ணாக்கு பேரு கலைஞர் பேரை மென்ஷன் பண்ணல. அப்ப அங்க வந்து உங்களுக்கு கருணாநிதி, ஸ்டாலின், அண்ணா அவங்க எல்லாம் வந்து வேற கணக்குல தெரியுது. அண்ணா அதர் தான் அண்ணா. இங்க வந்து ஜெயலலிதா அவர்கள் எப்படி சேர்த்துக்கிறீங்க? அதே மாதிரி காங்கிரஸும் ப்ராப்ளமா தெரியல. எத்தனை பேர் ஆரம்பிச்ச கட்சியை நேரு குடும்பம் அதான் எப்படி அதெல்லாம் அப்ப அவங்க கூட்டணி தயாரத்தான் அந்த ஆசையா தான் இருந்தாரு. அப்ப நீங்க வந்து சீமானையும் விடுதலை சிறுத்தைகளையும் தான் சொல்லணும். நீங்க ஜி.கே. வாசன் இவங்க தான் சொல்லணும். அவங்க தான் கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காங்கன்னு சொல்லணும்ல. அப்படி அவர் சும்மா அவர் வந்து ஒரு கணக்கு சொல்றாரு, ஏடிஎம்கே உடைய வாக்குகள் எப்படியா நமக்கு வந்துராதா, அது வந்துச்சுன்னா நமக்கு நல்லா இருக்கும். அது வந்து தொடர்ந்து வந்து ஏடிஎம்கே வாக்குகளை குறிவைக்கிறதுக்காக தான் செங்கோட்டையனை கூப்பிட்டாரு. அவர் வந்து முன்னோடிகளாக எம்ஜிஆர் சொல்ல 77 மாதிரியே நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதெல்லாம் காரணமே இதுதான். 67 அண்ணா அந்த புரட்சி ஏற்படுத்தினாரு, 77 வந்து எம்ஜிஆர் பண்ணாரு, நான் 2026 நான் பண்ணுவேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த வந்து ஊழல் சக்தி, தீய சக்தி ரெண்டு சொல்றாருல. ஜெயலலிதா அவர்கள் மீதான வழக்கு பற்றி ஒரு நிலைப்பாடு என்னன்னு அவர் பேசும். ஜெயலலிதா அவர்கள் மீதான ஒரு வழக்கு வந்து முழுமை அடைஞ்சு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அவர் எங்கேயாவது அடுத்த கூட்டத்தில் பேசும்போதாவது நம்ம வந்து இந்த ஜெயலலிதா அவர்கள் மீதான வழக்கு பற்றி, ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கு நியாயமற்றது, ஜெயலலிதா மீது வந்து அரசியலுக்காக வழக்கு போடப்பட்டது. இது ஏடிஎம்கே ஸ்டாண்ட். திமுக பழிவாங்கறக்க, அரசியல் பழிவாங்கறக்க போடப்பட்ட கேஸ். 13 கேஸ் போட்டாங்க, 12 நாங்க அக்யூட்டல் ஆயிருந்தோம், 13ஆவது கேஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிறது அவங்களுடைய கணக்கு. இது பழிவாங்கப்பட்ட கேஸ் அப்படின்னு அவங்களும் வந்து ஒரு துரதிருஷ்டவசமா மறைஞ்சிட்டாங்கனால அவங்க மேல உள்ள கேஸ் வந்து மாறி போச்சுன்னு பார்க்குறோம். அப்ப வந்து திரு செங்கோட்டையன் கூட வச்சுட்டு இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் ஊழல் சக்தி ஏடிஎம்கே, தீய சக்தி திமுக, நாங்க மட்டும் தான் தூய சக்தின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஊழல் சக்தி ஏடிஎம்கேல யார் யார் வருவா, யார் யார் வர மாட்டா? உங்க கணக்குல திரு எடப்பாடி வந்துட்டார், அவர் என்ன ஊழல் செஞ்சாரு, என்ன கேஸ் இருக்குங்கிற நீங்க சொல்லணும். ஒரு பக்கம் ரைட் இல்ல, செல்வி ஜெயலலிதா மீதான கேஸ் பத்தி நீங்க சொல்லுங்க, அது ஒரு ஸ்டாண்ட் சொல்லணும்ல. அப்ப நீங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த பக்கம் வச்சுக்கிட்டு அவங்களை நீங்க உங்க முன்னோடியா கொண்டு வரீங்கன்னா அது அதிமுகவுடைய வாக்குகளை ஆட்டை போடுகிற முயற்சியை தவிர வேற எதுவும் கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு ஐடியாலஜிக்கலான ஒரு விஷயமா எனக்கு தெரியும். அதே போல ஒருவேளை இன்னொருத்தர் ஆரம்பிச்ச கட்சியில இருந்து வந்தோம்னு சொன்னா அதே போல திரு விஜய் அவர்களுடைய சினிமா கரியரையும் நம்ம சொல்லலாம்ல, அது விமர்சனம் வராதா? என்ன கணக்குல சினிமாவில் வந்து அவருடைய தந்தை மூலியமா தான் இது வந்தார், அது வந்து சரி வராது. அதாவது சினிமாவில் அரசியலில் உங்களுக்கு என்ன, இந்த சினிமாவில் ஒரு வாரிசுக்கும் அரசியல் வாரிசுக்கும் ஒரு அடிப்படையான வித்தியாசம் இருக்கு. அரசியலில் வாரிசுகளுக்கு நம்ம பதவி கொடுத்துரும். இப்போ தமிழக முதலமைச்சராக கலைஞர் இருந்தபோது துணை முதலமைச்சராக ஆக்கப்பட்டவர் திரு ஸ்டாலின் அவர்கள். அப்போ வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுது. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது துணை முதலமைச்சராக ஆக்கப்பட்டவர் திரு உதயநிதி அவர்கள். எத்தனை முறை எம்எல்ஏங்க?
முதல் முறை எம்எல்ஏ, முதல் முறை அமைச்சர், முதல் முறை துணை முதல்வர். வெரி ஷார்ட் ஸ்பேன். அப்ப வந்து அவருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்டு இவர் தான் பாத்துக்கங்க, நீங்க நோ கன்ஃபியூஷன்ஸ் இன் பார்ட்டி வித் இன் த பார்ட்டி அப்படின்னு கிளியர் பண்ணாங்க. இது வந்து வேற கணக்கு. இதனால தான் வாரிசு அரசியல் விமர்சிக்கப்படும். சரிங்களா? நீங்க அகிலேஷ் யாதவ் வந்தது, இங்க உமர் அப்துல்லா வந்தது, இது மாதிரி எல்லாமே ஷேக் அப்துல்லா, ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லா அவங்க தான் கட்சி கூட அவங்ககிட்ட தான் நிக்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி உள்ளதான் வாரிசு அரசியல். சினிமாவை பொறுத்த அளவுக்கு சிவாஜி கணேசனுடைய பையன் பிரபு வருவார், முத்துராமனுடைய பையன் கார்த்திக் வருவார், அந்த மாதிரி எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்டர் அவருடைய பையன் வருவார். ஆனா அவர்கள் ஷைன் பண்றதும் மக்கள் ஏற்கிறதும் அவருடைய திறமையை அதுல நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க வந்து இது வந்து பதவி கொடுக்கப்பட்டிருக்கு, அங்க வந்து அது விசிட்டிங் கார்டா மட்டும் தான் இருக்கு, ஓப்பனிங் மட்டும் தான் இருக்கும். நம்ம பார்த்துருப்போம் பிரபு அவர்களுக்கு ரொம்ப நல்ல பேர் உண்டு, இன்னைக்கு ஒரு ஹவுஸ் ஹோல்டு நேம் அது வந்து. ஆனா சிவாஜி கணேசனுக்கும் பிரபுக்கு நீங்க ஒப்பிட்டீங்கன்னா வேற கணக்கு வந்துடும். உங்களுக்கு புரியுங்களா? முத்துராமனை விட கார்த்திக் ரொம்ப பிரபலம், இளைஞர்களை ஈர்த்தவர் வந்து கார்த்திக். அப்ப அப்பாவோட பிள்ளை வந்து பயங்கரமா வந்துச்சு. அது மாதிரி வேற வேற உதாரணம் நம்ம வந்து நடிகை ராதா அவர்களுடைய மகன் ட்ரை பண்ணாங்க, நடிகர் கார்த்திகோட பையனே ட்ரை பண்ணாரு, இந்த மாதிரி நிறைய பேர் ராம்குமாரோடைய மகன் ட்ரை, இந்த மாதிரி நிறைய பேர் வந்தபோது அந்த மாதிரி ஷைன் பண்ண முடியாத பார்க்கணும். ஸோ வந்து நீங்க கீழே கொண்டு வந்து வச்சா கூட சினிமாவில் வர்ற வாரிசுகள் வேற, அரசியல் வாரிசுகள். சினிமா வாரிசுங்கிறது ஒரு விசிட்டிங் கார்டு மட்டும்தான், மக்கள் ஏற்கணும். ஆனா இங்க மக்களுக்கு முன்னாடியே சொல்லப்படுது, மக்கள் வந்து துணை முதலமைச்சர் ஆக்கி ஓட்டு போடல ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ, அவங்க நியமிச்சுட்டாங்க. இப்போ துணை முதலமைச்சர் அவங்க மக்களை சந்திக்கிறாங்க. இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, இதுல வந்து ஃபைனலா பேசும்போது இன்னொரு விஷயத்த சொல்லுகிறார். ஆட்சியில் பங்கு அப்படின்ற பொலிட்டிக்கல் பாமை நம்ம வந்து போட்டோம், அது பார்த்தோன்னா இப்போ ஒவ்வொரு கூட்டணியா வெடிக்குது அப்படின்னு சொல்கிறார். வெடிக்குது அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது, அவரால் எய்தப்பட்ட அம்பு தான் இப்போ எல்லா இடத்துலையும் வெடிக்குது. பட் அட் எனி காஸ்ட், வாட் காஸ்ட்? அதனால இவருக்கு என்ன பிரயோஜனம்? இவருக்கு இது வரைக்கும் லாபம் வரலையே, மித்த கூட்டணி கட்சிகள் தானே பயனடைஞ்சுக்கிறாங்க. ஸோ இதுல என்ன ஸ்டேக்ஸை கிளைம் பண்றார் விஜய்? அவருக்கு தான் அந்த கிரெடிட் வேணும்னு கிளைம் பண்றாரு. என்னால ஒரு கிரெடிட் வச்சு கூட்டணி வரலையே, அது வந்து என்ன செய்யறது, பக்க விளைவு. அது நம்ம என்ன செய்யறது, அதுக்கு வந்து சைடு இம்பாக்ட் வந்து அப்படி இருக்கு அப்படின்னு செய்ய முடியும். அவர் வந்து இந்த 5000 ரூபாய்க்கே ட்வீட் அப்படி தான் போட்டிருக்காரு, நான் என்னுடைய அரசியல் என்ட்ரினால உங்களுக்கு கிடைச்சக்கூடிய 5000 என்ஜாய் பண்ணுங்கன்றார். அப்படி ஒரு பயங்கரமான கிளைம். அது உண்மையா? நம்ம பேசுவோம், 5000 தனியாக பேசுகிறோம் நம்ம. ஸோ வந்து அது ஒரு கிளைம் தான். எல்லாமே எங்களால் தான். இபிஎஸ் அப்படி தான் சொல்லுவார். இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து 2000 ரூபான்னு அறிவிச்சிட்டோம் நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில், அதனால அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எவரிபடி வில் ட்ரை டு டேக் த கிளைம். அது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த பாம் வந்து இவர் போட்டாருங்கிறது இந்த முறை 2026 தேர்தலுக்கு செல்லலாம், அது வந்து நம்ம இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இது நான் உங்களுக்கு ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். 2006 to 2011 திமுக தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரும்பான்மையற்ற ஒரு அரசாங்கம் நடத்திச்சு. அவங்களுக்கு தனி பெரும்பான்மை 118 சீட்டு கிடைக்கல. அப்ப இருந்தே கூட்டணி ஆட்சியில் பங்கு வேணும், ஆட்சியில் பங்கு வேணுங்கிற கோரிக்கை ரொம்ப வலுவா வைக்கப்பட்டது. மத்தியில் நீங்க கூட்டாட்சி வச்சிருக்கீங்க, மாநிலத்தையும் கூட்டாட்சி வைக்கணும், காங்கிரஸ் கட்சி வந்து கடுமையான குரல் எழுப்பியது. அதனால அப்ப இருந்தே அந்த கூட்டாட்சிக்கான கோரிக்கை இருந்துகிட்டே இருக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் திமுக வந்து கொடுக்கல. இப்போ வந்து அந்த வாதங்கள் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ 2026 தேர்தலை பொறுத்தளவுக்கு கூட்டாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திரு விஜய் அவர்கள் தான் முன்னிறுத்தினாங்கிற மறுக்கிறதுல, ஆனால் இதற்கு முன்னாடி ரொம்ப காலமாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் உண்மைதான். ஓகே, இதில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த கூட்டாட்சி இதெல்லாம் பற்றி பேசும்போது கேட்க வேண்டியவர்கள் காதில் கேட்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொல்கிறார். இந்த விஷயங்கள்லாம் சொல்லும் போது காங்கிரஸை மையப்படுத்தி சொல்கிறாரா, காங்கிரஸ் இன்னும் வரும்னு நம்புறாரா விஜய்? அதற்கான வாய்ப்பு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி விட்டு வெளியே வருங்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு. நான் ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டு வரேன், 51-49 தான் அட்வான்டேஜ் வந்து டிஎம்கேவோட ரீட்டைன் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இன்னமும் அதுதான் நான் நம்புகிறேன். இவங்க வந்து கேட்குறவங்களுக்கு கேட்டால் சரி அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியை நீங்கள் இன்னமும் கூட்டணி ஆட்சி கேளுங்க அப்படின்னு தூண்டி வருவதற்கான ஒரு முயற்சியாக இருக்குமே தவிர அங்கேருந்து அவர்கள் பிரிந்து நம்ம கூட வருவாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இதில் விஜய் அடுத்து என்ன செய்ய வேண்டியது இருக்குது சார்? இப்போ சேலத்தில் நடத்துறாரு, அடுத்து வேலூர் நடக்கும்ன்றாங்க. விஜய் வந்து இன்னும் அந்த விஜய் கட்டமைப்பு ரீதியாக சரியாக செயல்படுறாரு தான் நினைக்கிறேன். அவர் வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 10 நிர்வாகிகளை நியமிச்சிருக்கிறாரு, 10 குழுக்களை நியமிச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு குழுவாக தனித்தனியாக போகிறார், அது எல்லாமே லோக்கல் காரங்களாக இருக்குன்றார். இந்த மாதிரி வந்து அவர் வந்து ஆர்கனைசேஷன் லெவலில் வந்து பூத் லெவலில் வந்து பல சந்தர்ப்பங்களில் நிறைய கட்சி தலைவர்கள் வந்து பூத்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பூத் லெவலுக்கு ரொம்ப முக்கியங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதை வந்து உணர்ந்திருக்கிறாரு திரு விஜய் அவர்கள். ஆதவர்ஜனாவும் அதில் ரொம்ப பெரிய அளவில் புஷ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஆப்லாம் போட்டு வச்சுட்டு, கவுண்ட் நம்பர்லாம் போட்டு வச்சுட்டு, பேர்லாம் போட்டு வச்சு, டூப்ளிகேஷன் இல்லாமல் வந்து ரொம்ப தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்க. அந்த மாதிரி மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்காக வந்து தொகுதிகளை வந்து முழுசாக கொடுத்துட்டு அந்த நீங்கள் மாவட்டங்களை, கட்சி மாவட்டங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 118-120 மாவட்டமாக பிரிச்சிருக்காங்க. ஸோ வந்து 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டங்கிற மாதிரி பிரித்து வச்சிருக்காங்க. இன்னைக்கே மேடையில் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்ட செயலாளர் பார்த்தா அவர்கிட்ட 7-8 பேர் ஏறிட்டாங்க. இன்னும் இப்போ சேலம் மாவட்டத்தில் எப்படி பண்ணால் சேலம் வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, தென்மேற்கு அப்படின்னு எல்லா போட்டு பருவ காட்டுற மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டத்தில் அது வந்து ஒரு நல்ல
விஷயம் தான். மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது. அந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ கட்சியை பலப்படுத்துகிற விஷயங்களில், கட்சியுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துகிற விஷயத்தில் அவர் சரியாக செயல்படுறாருன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோதான் செய்ய முடியாது, அதுக்கு மேலே செய்ய முடியாது. கூட்டணி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை கூடி இருக்கும். காங்கிரஸ் கட்சி வந்துச்சுன்னா ஒரு வலுவான மும்முனை போட்டி உருவாயிருக்கும். பட் அதெல்லாம் இல்லாது அவருடைய 3வது இடத்துல தான் இருப்பார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. எவ்வளவு வாக்கு வாங்க முடியுது இப்போ வந்து சொல்லப்படுற நம்பரில் உத்தரவாதப்படுத்தணும் இருக்கு. அதான் முக்கியம். 20% வாங்கினாலே நல்ல நம்பர். 20 நம்பருங்கிறது சாதாரண நம்பர்ல. இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலேயே இதுவரைக்கும் வரலாற்றிலேயே யாரும் 3வது ஒரு கட்சி வந்து 20% தனியா வாங்கினது இல்லை. அது முதல் எலெக்ஷன்லேயே. அது ஆப்வியஸ்லி. ஸோ அது வந்து அதுவே பெரிய நம்பர் தான். அதனால அப்போ அவர் வந்து இப்போ சொல்லப்படுற வாக்குகளையாவது உத்தரவாதப்படுத்த முடியுமா? ஏன்னா நம்ம என்ன பார்க்குறோம், இந்த வாக்குகள் இருக்கும் அல்லது குறையும், அப்படிதான் நம்ம இதுக்கு மேலே போறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ குறையாம இந்த வாக்குகளை தக்க வைக்கிறதுக்கான என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத அவர் ட்ரை பண்றாரு. அது சரியா தான் ட்ரை பண்றாருன்னு நினைக்கிறேன். குறையுமா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த மீட்டர், இந்த விமர்சிக்கக்கூடிய அந்த மீட்டர்ல திமுகவுடைய மீட்டர்ல விட பக்கத்துல ஏடிஎம்கே பிஜேபி மீதான விமர்சனன்றது குறைவாக இருக்கிறது. அதுக்கு அவர் காரணமும் சொல்றாரு, இந்த தேர்தல் அப்படின்றது திமுகவுக்கு எதிரான தேர்தல், அவங்களை ஆட்சியிலிருந்து அகற்றணும் அப்படின்றதுக்கான தேர்தல். ஆனால் திரு விஜய் அவர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அட்வைஸை சொல்லணும் அப்படின்னா இந்த மீட்டர்ல ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா பிஜேபி ஏடிஎம்கே ஒரு அடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அவருக்கு. சினிமாக்காரங்கனால நீங்கள் மீட்டர்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். மீட்டர் ஒத்துறது, அப்புறம் கெமிஸ்ட்ரி ஒத்துறதுன்னு. அவர் அடிக்கிறார் அடிக்காமல் போகிறார், அதில் நமக்கு வந்து அது சம்மந்தமே கிடையாது. அவர் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு சொல்ல வராரு. மற்றவங்கெல்லாம் போட்டியிலே இல்லைன்னு இன்றைக்கி பேசும்போது கூட நாங்கள் இருட்டில் கல்லறிய முடியாது, தேவையில்லை, அவங்க வந்து சென்ட்ரலில் இருக்கிறாங்க, அதனால் நான் வந்து பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது வந்து எடுபட போகிறதில்ல. அவர் வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அவர் டெலிட் பண்ண கூட்டணின்ற அதான் அது பார்த்தா தெரிஞ்சிருமே. அவர் வந்து பார்த்தா தெரியும், டெலிட் யாரை பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருப்போது. அதில் ஒன்று நம்பர் வந்து வரும்போது தெரிஞ்சிருப்போம். 2026 மே மாதத்துக்கு ஒன்றும் பல வருஷங்கள் இல்லையே. நம்ம வந்து அதில் வந்து ஆஃபீஸில் தெரிஞ்ச போது யார் டெலிட் பண்ணாங்க, யார் டெலிட் பண்ண படலை அப்படிங்கிற நமக்கு துண்டா தெரிஞ்சு. அதனால் அப்படி உள்ள அவர் வந்து ஒரு டாக்டிக்கலாக அதை ட்ரை பண்ணுறாரு. டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டின்னு. ஆனால் உண்மை வந்து ஏடிஎம்கேக்கு டிஎம்கே தான் போட்டின்னு எல்லாருக்குமே தெரியும். பார்ப்போம் யாருக்கு என்ன போட்டி அப்படின்றத பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னொரு நேரலை பார்ப்போம். அதோட நன்றி, வணக்கம்.